நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சொந்த ஊர் மற்றும் 3 ஆண்டு ஒரே இடத்தில் பணிபுரியும் காவல் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். பதவி உயர்வு பெற்று சொந்த ஊரிலோ ஒரே இடத்திலோ பணியில் இருந்தால் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்ஐ முதல் ஏடிஜிபி வரை உள்ள அதிகாரிகள் பட்டியலை தயாரித்து தலைமை அலுவலகத்திற்கு வரும் 10ஆம் தேதிக்குள் அனுப்பவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, தற்பொழுது டிஜிபி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த வருடம் நடைபெற இருக்கிறது. அதற்கான தேர்தல் நடவடிக்கையை தற்போது தேர்தல் ஆணையம் துவங்கி இருக்கிறது. அதன் முதற்கட்டமாக காவல்துறை தரப்பிலிருந்தும் இந்த தேர்தல் ஆணைய வேலைகள் என்பது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் இந்த சுற்றறிக்கை தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் அனுப்பிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் தற்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். வருகிற 30/6/2024 அன்றைய தினத்திலிருந்து அதற்கு முந்தைய தினம் வரை 3 வருடம் பணி முடித்தவர்கள் தங்கள் சொந்த ஊரிலோ அல்லது அதே இடத்தில் 3 வருடம் பணிபுரிந்தவர்கள் அவர்களின் பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பை அடிப்படையாக வைத்து அவ்வாறு பணிபுரிபவர்களின் அதிகாரிகளின் பட்டியலை தயாரித்து அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையை தமிழக டிஜிபி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக உதவி ஆய்வாளரிலிருந்து ஏடிஜிபி வரை உள்ள அனைத்து அதிகாரிகளும் கடந்த 4 வருடம் தொடர்ந்து ஒரே இடத்தில் பணிபுரிந்திருந்தாலோ அல்லது அவர்கள் சொந்த ஊரில் அவர்கள் பணிபுரிந்திருந்தாலோ அவர்களின் பட்டியலை தயாரித்து அவர்களை பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஒரு சுற்றறிக்கையை தமிழக டிஜிபி காவல்துறை உயரதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த பணியிட மாற்றம் என்பது கணினி சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் சிறப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் மற்றும் பயிற்சியில் இருப்பவர்களுக்கு தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தேர்தல் ஆணையத்தின் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பணியிட மாற்ற நடவடிக்கையில் குறிப்பாக கடந்த தேர்தல்களில் யாரேனும் காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருந்தாலோ ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலோ அதுபோன்ற காவல்துறை அதிகாரிகளை தேர்தல் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் ஓய்வு பெற்ற பிறகு கால நீட்டிப்பு செய்யப்பட்ட எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூட்டி என்ற அடிப்படையில் கால நீட்டிப்பு செய்யப்பட்டு வேலை புரிகின்ற காவல்துறையை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக உதவி ஆய்வாளரிலிருந்து ஏடிஜிபி வரை 3 வருடம் ஒரே இடத்தில் பணிபுரிந்தவர்கள் பட்டியலையும் சொந்த ஊரில் இருப்பவர்கள் பட்டியலையும் தயாரித்து வருகிற 10/1/2024 தலைமை அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற தமிழக டிஜிபி சுற்றறிக்கை காவல்துறை உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையின் தற்போது வேலை என்பது துவங்கி இருப்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.